ஆமாம், இத்தனை நாள் எங்கே போயிருந்த? ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வர. வீடியோ எப்படி போடுறதுன்னு சொல்லி தரதுலேருந்து வீடியோ யாருமே அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. புரியுதா? நீ சும்மா பேடாக கமெண்ட் பண்ணிவிட்டு சும்மா இது பண்ணிட்டு போகாத. அது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியும். நான் இளவரசனை தப்பாக பேச அப்படின்ட்டுலாம் நீ சொல்ல வேண்டாம். நான் அவரை பற்றி எனக்கு பேசணுன்ட்டெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. புரியுதா? எனக்கு வீடியோ எப்படி போடுறது, யூடியூப்பில் எப்படி இது பண்ணுறது, ஒவ்வொரு ஐடியா அவர் தான் எனக்கு சொல்லி தந்துருக்கிறாரு ஸ்டார்டிங்லேருந்தே. புரியுதா? சும்மா அவரவே நான் பேடாக திட்டுவேன்ட்டுலாம் நீ நினைக்க வேண்டாம். அப்படியே உஸ்பேத்தி நான் திட்டணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குற இடக்குது. அப்படி தானே? அவரை பற்றி நான் பேடாக திட்டோன்ட்டுலாம் எனக்கு அவசியம் இல்லை. புரியுதா? சும்மா நீ கமெண்ட் பண்ணுறது நீ ஒழுங்காக பண்ணு, இல்லைன்னா பண்ணாத போ. பாரு, அவரை நான் தப்பாக பேசணும், இப்படி அர்த்தமே இல்லாத பேசுகிற அப்படின்லாம் சொல்ல வராது. ஃபஸ்ட் நீயே கரெக்ட் இல்லை, நீ என்னை பேசுகிறியா? ஆமாம், இத்தனை நாள் எங்கே போயிருந்த? ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வர. சம்மந்தமே இல்லாத பேசாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ரொம்ப பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இந்த 2 மாதமாக ஆளை காணோம். ஏதாச்சும் ஒருத்தவங்களை பற்றி பேசணுன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுவேன். யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியும், உனக்கு தான் சொல்கிறேன். நீ கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசலை, சம்மந்தத்தோடு தான் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாத அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லாதீங்க. என்ன கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிற நீ? உங்களை தேவையில்லாமல் கேட்குற, என்ன கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிற? நான் உங்கள் மேலே தனி மரியாதை வச்சுருக்கிறேன், அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. புரியுதா? பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுற. நீயே பேடாக தான் கமெண்ட் பண்ணுற. எனக்கு எதுக்கு பேடாக நீ கமெண்ட் பண்ணுற? நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. நான் உன்னை கமெண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா தெரியாமல் கேட்க பண்ணுறீங்களா? ஏதாவது ஒன்று நல்லா சொல்கிறதுக்கு மட்டும் யாரும் வந்துடாதீங்க. கெட்டதை சொல்லணுன்னா வந்துடுங்க. சரியா? கமெண்ட் பண்ணி அவனை இரிட்டேட்டிங் பண்ணி அப்புறம் அவன் வீடியோவில் எடுத்து போடுவான். அப்புறம் அவன் சரக்கு அடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்டு கமெண்ட் என்னடா இப்படி பண்ணுறாங்க, நல்ல விதமாக வீடியோ போட்டாலும் இப்படி தான் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும். நீங்கள் நல்லா தான் கமெண்ட் பண்ணால் நாங்கள் நல்லா தான் வீடியோ போடுவோம். நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ நான் என்ன சொல்லிட்டு நல்லா தான் சொல்கிறேன். அடுத்தவங்களை பற்றி நான் தப்பாக சொல்ல எதுவுமே பண்ணல, நடக்கிறத நான் சொல்கிறேன். வேதனையில் இருக்கும்போது அவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர அவனை எச்சா வெறுப்பேற்றக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பேடாக கமெண்ட் பண்ணி. நல்லது சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. நேரில் என்ன நடக்குது, அவங்க ஃபேமிலி எப்படி நடந்துட்டுருக்குது, அவங்க பிரச்சனை எப்படி போயிட்டுருக்குது, இல்லை என் பிரச்சனை எப்படி போயிட்டுருக்குது, என் ஃப்ரெண்டு பிரச்சனை எப்படி போயிட்டுருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். சில அம்னிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்குள்ளேயே கமெண்ட் கெட்டதாக க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் என்னை கமெண்ட் பண்ணுறீங்க.